வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நிறைவாக செய்ததன் பிறகு அதன் பிறகு ஒரு மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற போது அந்த வலது காலை முன்வைத்தவராக அல்லாஹ் என்று கூறியவராக அவர் மஸ்ஜிதுக்குள் நுழைவது தொழுகை என்பதை ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக. இந்த அறிவியலை தொழுகை என்பது உன்னதமான ஒரு வணக்கமாக, உன்னதமான ஒரு கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறும் தொழுகை என்பது பிரகாசம், பேரொளி என்று சொல்லியிருக்கிறார்கள். தொழுகை இஸ்லாத்தினுடைய தூண் என்று சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த இறுதி வசியத், இறுதி உபதேசம் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற அந்த வசியத் உபதேசம் தான். எனவே இந்த தொழுகையை நாம் உரிய முறையை நிறைவேற்ற வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தொழுகை வேண்டும் என்று விடக்கூடியவர் இஸ்லாம் காமிர் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே தொழுகையில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே போன்று இந்த தொழுகை முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அந்த முறையில் தான் நாம் தொழுகையுடைய முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கூடியவர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு தொழுது காட்டினார்களோ அப்படி நமது தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தொழுகைக்கு வரக்கூடிய ஒருவர் முதலாவது அவர் கிப்லாவை முன்னோக்கியவராக இருக்க வேண்டும். கிப்லாவை முன்னோக்குவது என்பது தொழுகையுடைய நிபந்தனைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் உள்ளத்தால் நியத்தை வைக்க வேண்டும். நியத் என்பது இன்றியமையாது. அதே போன்று தொழுகையில் உள்ளச்சம் என்பது பேணப்பட வேண்டும். தொழுகையில் உள்ளச்சம் என்பது பேணப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. உள்ளச்சம் என்பது தொழுகையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நியத்தை நாம் உள்ளத்தால் நினைத்தவர்களாக இந்த தொழுகை நான் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறேன் என்ற தூய எண்ணத்தோடு நாம் நமது இரு கரங்களையும் புஜங்களுக்கு நேராகவோ அல்லது நமது காதுகளுக்கு நேராகவோ, சிலர் காதுகளுடைய சோனையை தொழுவார்கள், அது பிழையான ஒரு நடைமுறையாகும். காதுகளுக்கு நேராக நாம் உயர்த்துவது அல்லது புஜங்களுக்கு நேராக நாம் உயர்த்துவது, உயர்த்தி நாம் நமது இடது கையின் மீது வலது கையை வைத்து நாம் இடது கையை பிடித்துக் கொள்வது, பிடித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் அந்த தக்பீரை நெஞ்சு மீது வைத்து கட்டுவது. அப்படி நாம் கைகளை உயர்த்தும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியவர்களாக நாம் நமது இடது கையின் மீது வலது கையை வைத்து நெஞ்சு மீது வைத்துக் கொள்வது. இந்த இடத்திலே ஓதுவதற்கு பல துஆக்களை, பல திக்ர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். அனைத்தையும் நாம் இங்கு சொல்வது நோக்கமல்ல. நாம் ஒரே ஒரு துஆவை மாத்திரம் உங்களுக்கு இந்த இடத்திலே நாம் சொல்கிறோம். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஸலாயாய கமா பாஅத்த பைன al-மஷ்ரிக் வல்-மக்ரிப், அல்லாஹும்ம நக்கினி மின ஸலாயாய கமா யனqa ஸௌபுல் அப்யது மின அத்-தனஸ், அல்லாஹும்ம அக்ஸினி மின் ஸலாயாய பில்-மாஇ வ-ஸல்ஜி வல்-பரத் என்ற இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்வது. அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓத வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين، آمين. இந்த அத்தியாயத்தை நாம் ஓதியதன் பிறகு நாம் துணை சூறாவை ஓதுவது சுன்னாவாக இருக்கிறது. நாம் தெரிந்த ஒரு சூறாவை நாம் ஓதிக்கொள்வது. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அதன் பிறகு நாம் நமது இரு கைகளையும் புஜங்களுக்கு நேராக அல்லது காதுகளுக்கு நேராக உயர்த்தியவர்களாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாம் ருக்கு செய்வது. ருக்குவிலே நமது தலையும் அதே போன்று முதுகும் நேராக, தலைப்பகுதி முதுகு பகுதி நேராக இருக்கக்கூடிய விதத்திலே நமது உள்ளங்கைகளால் முழங்கால்களை பற்றி பிடித்துக் கொள்கின்ற விதத்திலே நமது கைகளை கொஞ்சம் அகற்றியவர்களாக நாம் ருக்குவை செய்வது. இந்த ருக்குவின் போது சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று நாம் 3 முறை சொல்வது, அதை விட அதிகமாக விரும்பினால் சொல்லிக் கொள்வது. அது இல்லாமல் சுபூன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற திக்ரை சொல்லிக் கொள்ளலாம். இப்படி பல திக்ர்களை நபிகள் நாயகம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த திக்ர்களை நாம் செய்து கொள்வது, அந்த திக்ர்களை நாம் ஓதிக்கொள்வது. அதன் பிறகு சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லியவர்களாக நமது கைகளை புஜங்களுக்கு நேராக உயர்த்தியவர்களாக ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்வது. இமாமை பின்பற்றி நாம் சொல்லும்போது நாம் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்வதில்லை, மாறாக ரப்பனா லக்கல் ஹம்த் என்பதை மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியவர்களாக நாம் சுஜூத் செய்வது.
சுஜூதிலே பட வேண்டிய உறுப்புகள் 7 உறுப்புகளாகும். நெற்றி, மூக்கு, அதே மூக்கினுடைய நுனிப்பகுதி, உள்ளங்கைகள், முழங்கால்கள், அதே போன்று பாதங்களுடைய விரல்கள், இவைகள் அனைத்தும் பூமியிலே பட வேண்டும். இந்த முறையிலே நாம் சுஜூதை அமைத்துக் கொள்ள வேண்டும். சுஜூதிலே நமது கைகளை நாம் அகற்றி வைத்துக் கொள்வது அக்குள் தெரிகின்ற அளவு நபியவர்கள் கைகளை அகற்றி வைத்துக் கொள்வார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நாம் சுஜூதிலே பட வேண்டிய உறுப்புகள் நன்றாக பூமியிலே பட வேண்டும். அதை நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. சுப்ஹான ரப்பியல் அலா என்று நாம் 3 முறை சொல்லிக் கொள்வது. அதுபோன்று நபியவர்கள் பல திக்ர்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள், துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். விரும்பியதை ஒருவர் சொல்லிக் கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் அக்பர் என்று அவர் உட்கார்வது, நடுவிருப்பு, அதில் ரப்பே வஃபிர்லி என்று 2 முறை சொல்வது. அந்த நடுவிருப்பிலே அவர் வலது காலை நட்டியவராக இடது காலின் மீது, இடது பாதத்தின் மீது அவர் அமர்ந்து கொள்வது. அதன் பிறகு திரும்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியவராக 2வது சுஜூதை அவர் செய்வது. சுஜூதின் போது சுப்ஹான ரப்பியல் அலா என்பதை 3 முறை சொல்லிவிட்டு பிறகு அவர் 2வது ரக்அத்துக்காக அல்லாஹ் அக்பர் என்று கூறியவராக அவர் எழும்போது குறையடியாக இல்லாமல் கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு எழுவது என்பது நபிவழியாக இருக்கிறது. அதன் பிறகு இதே போன்று 2வது ரக்அத்தையும் நிறைவேற்றிய பிறகு 2வது ரக்அத்துடைய அத்தஹியாத்தை பொறுத்தவரையில் அந்த அத்தஹியாத்துடைய முதல் பகுதியை நாம் அதிலே நமது விரலை நீட்டியவர்களாக அந்த விரலின் பக்கமே நமது பார்வை செலுத்தப்பட வேண்டும். விரலை நாம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். பார்த்தவர்களாக அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை அவர் சொல்லிவிட்டு அவர் 3வது ரக்அத்துக்காக எழும்போது அவர் தனது 2 கைகளையும் புஜங்களையும் நேராக உயர்த்தி அவர் எழுதுவது. இது நபி வழியிலே இருக்கிறது. அதே போன்று இறுதி அத்தஹியாத்தை பொறுத்தவரையில் இறுதி அத்தஹியாத்தை அமரும் போது நாம் வலது பாதத்தை நட்டியவர்களாக நாம் பூமியிலே அமர்வதுதான் சரியான நபி வழியாக அங்கே இருக்கிறது. அந்த இடத்திலே நாம் அத்தஹியாத்தை முழுமையாக ஓத வேண்டும். அந்த நாம் முன்னர் ஓதிய பகுதியோடு சேர்த்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. என்ற இந்த பகுதியை நாம் ஓதிவிட்டு اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا فاغفر لي مغفرة من عندك فإنه لا يغفر الذنوب إلا أنت என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். இன்னும் பல துஆக்கள் நபியவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். விரும்பிய துஆக்களை ஓதலாம். விரும்பிய பிரார்த்தனைகள் அந்த இடத்திலே அதிலே கேட்கலாம். கேட்டுவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று தனது வலப்பக்கம் திரும்பி சலாம் கொடுப்பது, அதே போன்று இடப்பக்கம் திரும்பி சலாம் கொடுப்பது. இப்படியாக நாம் நமது தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி வழியை பின்பற்றி நமது தொழுகையை அமைத்துக் கொள்ளும் போதுதான் அந்த தொழுகை அல்லாஹ்